சென்னை மந்தைவெளி தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியா ஜெயந்திரர் உட்பட 9 பேர் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் முகேஷ். முகேஷ், இன்று விசாரணையின் போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் சாராம்சம் என்ன? வணக்கம் கார்த்திகேயன். இந்த வழக்கில் 2002ஆம் ஆண்டு தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் இன்று 303 சாட்சிய பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தங்கள் தரப்பு உரை பதிவு செய்வதற்காக இன்று வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 12 பேரில் இரண்டு பேர் இறந்துட்டாங்க. ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறிட்டார். மீதி உள்ள 9 பேர் இன்றைக்கி ஆஜரானாங்க. அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா காஞ்சி சங்கர மடத்தோட மூத்த மடாதிபதி ஜெயந்திரர், சுந்தரேஷ் ஐயர், ரகு உள்ளிட்ட 9 பேர் ஆஜரானாங்க. இதில் முதல் தடவையாக ஜெயந்திரிடம் 313 சாட்சிய பதிவு நடைபெற்றது. அதில் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட கேள்விகள் தொடர்பான கேள்விகள் அனைத்திற்கும் பெரும்பாலானவருக்கு தனக்கு இந்த விஷயத்தில் தொடர்பு இல்லை என்றும் தெரியாது என்றும் தான் பதிலளித்தார். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மடாதிபதியான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளோட 100வது ஆண்டு விழாவுக்கும் காஞ்சி கோயிலோட விமானம் அமைக்கிறது தொடர்பான கேள்விகளுக்கு மட்டும் தனக்கு தெரியும் என்றும், மற்றபடி தாக்கப்பட்டது குறித்தோ கடுமையான ஆயுதங்கள் கொண்டு தாக்கப்பட்டது குறித்தோ தனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் கார்த்திகேயன். அவர் பதிலளிக்கும் போது சில கேள்விகள் கடுமையான ஆயுதங்கள் குறிப்பாக கேள்விகள் கேட்டுக்கும் போது சிலங்களெல்லாம் சொல்லுங்க திவ்யா. இந்த மந்தைவெளி தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்டது என்பது எப்போது, இந்த வழக்கின் பின்னணி என்பது என்ன? இந்த வழக்கோட பின்னணி பார்த்திங்கன்னா கடந்த 2002ஆம் ஆண்டு தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் காஞ்சி மடத்தோட நெருங்கின தொடர்பில் இருந்தார். அவர் அந்த மடத்தோட பண பரிமாற்றங்களையும் ரிசர்வ் வங்கி, இந்தியன் வங்கிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ சில கடிதங்கள் அவர் பேரில் சில பேர் தவறான கடிதங்கள் எழுதுறதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக காஞ்சி சங்கர மடத்தை சேர்ந்தவங்க சங்கரமான் கொலைகளுக்கு தொடர்புடையவங்களும் இணைந்து இவர் வீட்டை தாக்கினதாக சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்றது. இது தொடர்பாக பட்டினப்பாக்கம் காவல்துறை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இதில் 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் 55 சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 102 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சாட்சி ஆவணங்களும் சாட்சி பதிவுகளும் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி முடிவடைந்த பிறகு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பிலான வாதங்கள் இன்றைக்கி எடுத்துரைக்கப்பட்டது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி முகேஷ்.